இன்னைக்கு நம்ம 40 days 40 டாபிக்ஸ் யூனிட் 5 ஃபுல்லாகவே சிலபஸை கவர் பண்ண போகிறோம். இன்னும் குரூப் 1க்கு குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு இது எல்லாமே இந்த சிலபஸ்லேருந்து வரும். அதுவும் இல்லாமல் இது அதிகமான மார்க்ஸை இது ஹோல்ட் பண்ணுது. அதனால இதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸாக, ஃபேக்ட்ஸ் ஓரியன்டாக, அனைத்து விதமான கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து. இதில் நித்தி ஆயோக் இன்னைக்கு பார்க்க போகிறது டாபிக் 2 சீரீஸ் 2 நித்தி ஆயோக் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க. நித்தி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டது 1951 ஏப்ரல் 1 அப்பையிலேருந்து 65 வருஷம் இதை ஹோல்ட் பண்ணி வெளில வந்திருக்கோம். அதை தான் ரீப்ளேஸ் பண்ணது. ஏன் 65 வருஷம் சொல்றோம் அப்படின்னா, இப்போ 2026 இதை எடுத்தாலும் 2015 ஜனவரி 1 இதை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதனாலதான் 65 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நித்தி ஆயோக் எத்தனை வருஷம் இதை ஹோல்ட் பண்ணுவாங்க? இப்ப பிளானிங் கமிஷன் 5 வருஷம், 5 வருஷத்துக்கு 5 வருஷம் பிளானிங் கமிஷன் போடுவாங்க. இப்போ அது யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுக்கப்பட்டது, அதாவது ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்ட பிளான் தான் அது. அங்க 7 வருஷம் போடுவாங்க, நம்ம 5 வருஷம். அதே சேம் மாடலு ஜப்பான்ல 1 வருஷம் அண்ட் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நம்ம நித்தி ஆயோக் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளானிங் பண்ணுவாங்க. இந்த நித்தி ஆயோக் எப்ப முடிவெடுத்தாங்க, நித்தி ஆயோக்னு ஒண்ணு ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13, 2014 எப்போ பில்லு பாஸ் பண்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது தான் இது. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஜனவரி 1, 2015. ஓகே, அதுதான் மெயின் திங். இப்போ இது ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த நித்தி ஆயோக் யாரு, இதோட தலைவர் சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் சேர்மன். ஆனா இதுல நிரந்தரமா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வைஸ் சேர்மன் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருப்பாங்க. வெறும் வெல் நாலேஜ் எக்கனாமிஸ்ட் அண்ட் பேங்கர்ஸா இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் இது நித்தி ஆயோக்ங்கிறது ஒரு திங்க் டேங்க். நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு போறது, மாணவர்களை எப்படி கட்டமைக்கிறது, ஹெல்த் சிஸ்டத்தை எப்படி கட்டமைக்கிறது, ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்றது, இதுக்காக கிராமப்புற குறியீடு, அப்புறம் ஸ்டார்ட் அப் குறியீடு, பிசினஸ் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறியீடு வெளியே விடுவாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் குறியீடு, ஏர் இண்டெக்ஸ் கூட வெளியிடுவாங்க. அந்த இண்டெக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வைஸ் சேர்மன் சொல்லியாச்சு. அப்புறம் கவுன்சில் இருப்பாங்க. இந்த சேர்பர்சன் அவங்க பிஎம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கவுன்சில்ஸ் இருக்காங்க பாருங்க, ரீஜனல் கவுன்சில்ஸ். அதுக்கப்புறம் கவர்னிங் கவுன்சில், இதை கவர்னிங் பண்ணணும். அந்த கவர்னிங் கவுன்சில் யாருன்னா, ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற முதலமைச்சர்கள் அவங்க தான் இந்த கவர்னிங் கவுன்சிலோட மெம்பர்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் கவுன்சில்ஸ் இது ஒரு என்னன்னா தேவைப்பட்டா ஏற்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் அபிஷியோ சேர்மனா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அபிஷியோ மெம்பரா 2 பேர் அவங்க டெம்பரவரி தான். ஓகே, ரொட்டேஷன் பீரியட்ல மாத்துவாங்க போவாங்க. இதுல ஃபுல் டைம் மெம்பர்ஸா யார் இருப்பாங்கன்னா, சிஇஓ இருப்பாங்க, வைஸ் சேர்மன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் கேபினெட் செக்ரட்டரி அந்தஸ்து கொண்டவங்க. ஓகே, கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தை கொண்டவங்க. சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க கேபினெட் செக்ரட்டரி அந்தஸ்தை கொண்டவங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். இவர ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோ இருக்கு. இது கொஸ்டினா கேட்டா என்ன பண்றது? மோட்டோ என்ன? மேக்சிமம் கவர்னன்ஸ், ஆட்சி, மினிமம் கவர்மெண்ட். ஸோ இதுதான் இதோட மோட்டோ அண்ட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். நமக்கு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை வேண்டியது கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் ஹெட், அதாவது நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வைஸ் சேர்மன், அது நம்ம சொல்ல போறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக், அது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் கேட்டிருக்காங்க, நித்தி ஆயோகோட டேட் கேட்டிருக்காங்க. அந்த மோட்டோ மேக்சிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஇஓ அவங்க லிஸ்ட் கேட்டிருக்காங்க, அந்த இயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஓகே, ஒரு திங்க் டேங்க்னு சொல்லியாச்சு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இந்த நித்தி ஆயோக் பண்றாங்க அப்படின்னா, பில்டிங் ஆஃப் நேஷன், இதுதான் மெயின் திங். பில்டிங் ஆஃப் நேஷன், அதுக்காக திங்க் பண்ணி
நேஷனை பில்டு பண்றதுதான் இதோட மெயின் வேலையே. இது யாருக்கும் பணம் கொடுக்காது, யாருக்கிட்டையும் பணம் வாங்காது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, குறியீடு வெளியிடுவாங்க, ஸோ ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஓகே, பணம்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஃபண்டும் பெற மாட்டாங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த நித்தி ஆயோகோட கட்டமைப்பு. காம்போசிஷன் கேட்டோம்னா இதுதான் வரும். ஓகே, ஸோ நித்தி ஆயோக் செகண்ட் டாபிக் 40 days அப்படிங்கிற இந்த சீரியஸ்ல செகண்ட் டாபிக் எடுக்க போறோம். நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014 ப்ரொபோசல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது, ப்ரொபோசல் கொடுத்தது. அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சது ஜனவரி 1, 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. எஸ்டாப்ளிஷ்னு சொல்லலாம், இல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஓகே, இது இதோட சேர்மன் காம்போசிஷன், இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட். சோ இதுதான் மோட்டோ. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் நியூ டெல்லி. இதையும் கேட்பாங்க. இது ஒரு திங்க் டேங்க், திங்க் பண்ணி முடிவெடுத்து நேஷனை பில்ட் பண்றது. அதுதான் இது பிளானிங் கமிஷனுக்கு மாற்று. ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன். திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க. அது திட்டக்குழு. ஓகே, திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை இது மெயின்டைன் பண்ணுது. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே, சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? இது லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் பிளானிங் பில்டிங் தான். அதுக்கப்புறம் சேர்பர்சன் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன். ஓகே, இது வரைக்கும் யாரு இப்ப இருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் யாரு சேர்பர்சன்? நரேந்திர மோடி அவர்கள். இப்ப சப்போஸ் இவங்க மாறுறாங்க அப்படின்னா, மத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்க தான் சேர்பர்சன். ஓகே, மத்த யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்களோ அவங்க தான் சேர்பர்சன். வைஸ் சேர்மன். இதுதான் பர்மனன்ட் மெம்பர்னு சொல்லலாம், நிர்வாக தலைவர்னு சொல்லலாம். நிர்வாக தலைவர். ஓகே, வைஸ் சேர்மன் தான் நிர்வாக தலைவர். சோ இது வரைக்கும் யார் இருக்காங்க? வைஸ் சேர்மன் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் பனகரியா. இந்த இயர் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அரவிந்த் பனகரியா. இயர் 2015 இருந்து 17 வரைக்கும். அதுக்கப்புறம் இரண்டு யாரு? ராஜீவ் குமார். இவரு 2017 இருந்து 2022 இவர் தான் அதிக வருஷம் இருந்திருக்கிறார், இடையில கொரோனா வந்ததுனால. அதுக்கப்புறம் மூணாவது சுமன் பெர்ரி. இவரு 2022 இருந்து 2026. இப்ப யாரு நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அசோக் குமார் லெகரி. அசோக் குமார் லகரி. இப்போ 2026 நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்ச நாள் போகும். ஓகே, இது ரொம்ப லிஸ்ட் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லிஸ்ட் முக்கியம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஇஓ அது பார்க்கணும். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் சிஇஓ இது வரைக்கும் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லர். சிந்து ஸ்ரீ குல்லர். ரெண்டாயிரத்தி 2015 வரைக்கும். அதுக்கப்புறம் அமிதாப் காந்த், இவர் தான் அதிகமா சிஇஓ பதவியில இருந்தது. அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் செகண்ட். இவரு 2016 2022 வரைக்கும். கொரோனா காலங்கிறதுனால அதிகமான இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். அதிகமான காலம் சிஇஓவா நித்தி ஆயோக்ல இருந்தது யாருன்னு கேட்கலாம். அப்புறம் 3 பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஐயர். இவங்க கேபினெட் செக்ரட்டரி ரேங்க் கொண்டவங்க. ஓகே, 2022 2023. அப்புறம் நான்காவது பி.வி. சுப்பிரமணி. சோ இவங்க 2023 2026. ஐந்தாவது நிதி சிப்ரி. இவங்க ஒரு உமன். ஓகே, இவங்க 94 ஐஏஎஸ் ஆபீசரு. இப்ப இவங்க இருக்காங்க 2026 நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க செக்ரட்டரி ரேங்க் கொண்டவங்க, கேபினெட் செக்ரட்டரி ரேங்க் கொண்டவங்க, வைஸ் சேர்மன் கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் கொண்டவங்க. ஓகே, ஈக்குவல் ரேங்க் ஆஃப் கேபினெட் செக்ரட்டரி. ஓகே, இதுதான் நமக்கு எக்ஸாம்ல இப்படிதான் நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நிதி சிப்ரி, பி.வி. சுப்பிரமணி, பரமேஸ்வரன் ஐயர், அப்புறம் அமிதாப் காந்த். அதிக வருஷம் யாரு சிஇஓவா ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிதாப் காந்த். இதுதான் நம்ம எழுதணும். ஓகே, இது ஒரு எக்ஸிகியூட்டிவ். இது நோ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடியானா நோ. ஸ்டாச்சுட்டரி பாடியானா நோ. ஸ்டாச்சுட்டரி பாடியான்னு கேட்டா நோ. இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன். ஓகே, மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தது தான் எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன். ஓகே, இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபேக்ட்ஸ் இப்போதைக்கு போதும். காம்போசிஷன் பார்த்தாச்சு. யார் லிஸ்ட் ஆஃப் சிஇஓஸ், லிஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸ் அவங்க பார்த்துருக்கோம். இது அப்படியே நம்ம மற்ற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து பார்த்துருவோம். எக்ஸ்ட்ரா நோட்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். ஸ்கூல் புக்ல 12th 11th லெசன்ல கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோக் அப்படிங்கறத என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஓகே, இதை தமிழாக்கம் கூட கேட்கலாம். நிதி ஆயோக்கோட பணிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. சோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதான் இது. அதாவது மாநிலங்கள் நாட்டின் கொள்கைகளை வடிவமைப்பதுல இவங்களோட பங்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரி நாட்டோட பாலிசி மேக் பண்றதுக்கு இவங்க உறுதுணையாக இருப்பாங்க. 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனம் உருவாக்கும் முடிவை எடுத்த நாள் தான். சோ ப்ரொபோசல்னு ஒன்னு டேட் கொடுத்தது பாத்தீங்களா, ஆகஸ்ட் 13. அதான் இது. அதுக்கப்புறம் ஜனவரி 1 2015 அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இது எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவோம். அது அமைச்சரவையின் குழுவின் தீர்மானம்.
ஸோ எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரதம நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் இதுல இருக்காங்க, எக்ஸ் மெம்பர்ஸா இருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் உறுப்பினரா இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். அவர் தான் யாரு? அரவிந்த் பனகரியா. அரவிந்த் பனகரியான்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போதைக்கு அசோக் லஹரி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சுமன் பெர்ரி இருந்தாரு. சோ அதுக்கு இதெல்லாம் வந்துதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சுமன் பெர்ரி, அப்புறம் ராஜீவ் குமார், அதிகமா இருந்த ராஜீவ் குமார், அதெல்லாம் பாத்துக்கணும். அதுதான் துணைத் தலைவர். சோ துணைத் தலைவர் நிர்வாக தலைவர் ஆவார் அரவிந்த் பனகரியா. முதலாவது துணைத் தலைவர்னு சொல்றாங்களா? அதுக்கப்புறம் யாரு? ராஜீவ் குமார், சுமன் பெர்ரி, இப்போ அசோக் லஹரி. சோ அதையும் பாத்துக்குங்க. ஓகே, வேற எதுவும் இல்ல. அப்புறம் நாட்டு நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். நாட்டோட நிகழ்வுகளை மாநிலங்களையும் பங்கெடுக்க வைக்கணும். அதாவது இந்த முன்னுரிமைகள் மற்றும் உத்திகளை இணைத்து கொடுக்குது. பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். எந்த ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் ஸ்கீமா இருந்தாலும் மாநிலங்களையும் கான்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க இல்லையா? சென்டர் 60 ஸ்டேட் 40 அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் இதுவும். தொலைநோக்கு காட்சி திட்டமிடல். தொலைநோக்கு காட்சி திட்டமிடலும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைத்தல். அதுதான் ஏஐ கிளாஸ் ஆரம்பிக்கிறது, மிஷின் லேர்னிங் கத்துக் கொடுக்கிறது, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத். சோ இதே மாதிரி அப்புறம் வந்து நீர் மேலாண்மை குறியீடு வெளியிடுறது. இதே மாதிரி ஃபியூச்சரை நோக்கி எல்லாமே கொடுக்கறதா இந்த வேலை. அப்புறம் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். ஒவ்வொரு துறையில இருக்கிற எமினன்ட் பர்சன் எக்ஸ்பர்டீஸ கொண்டு வந்து அவங்கள பேச வச்சு அதுல இருந்து நம்மளை புரிய வச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கு மூலியமா நம்ம என்ன பண்றது, டெவலப்மெண்ட்டை உருவாக்குறது, குரோத்தை உருவாக்குறது தான் இதோட வேலை. சோ அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அப்புறம் வெளியில் உள்ள நிபுணர்களை ஒன்றிணைத்து பங்கு பெற வைக்கிறது தான் இதோட மெயின் வேலை. அப்புறம் உகந்ததாக்குதல், அதை வந்து செயல் வடிவம் கொண்டு வரதுதான் இது உகந்ததாக்குதல்னு சொல்லுவாங்க. அப்புறம் சச்சரவை தீர்த்தல். அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த அரசுக்கு மாநில அரசுக்கும் ஒரு பாலமா பிரிட்ஜா இருக்கிறதா இது. ஓகே, அதுக்கப்புறம் வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். ஸோ ஃபாரின் பாலிசி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? லுக் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஆக்ட் பாலிசி, ஈஸ்ட் ஆக்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனத்திலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் ஒன்றிணைச்சு நாட்டோட வளர்ச்சிக்கு அதை யூஸ் பண்றது, டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதுதான் நிதி வேலை. அப்புறம் கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல், அதாவது குறியீடு, திறன் உருவாக்குதல், உள்நாட்டு ஆலோசனைகள் வழங்குதல். ஸோ திறன் உருவாக்குதுன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதுதான் சொல்லுவாங்க. ஸோ திறன் உருவாக்குதல்ங்கிறது அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அரசு துறை திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் நடைமுறையில் உள்ள தர அளவுகோலை மேம்படுத்தும் தான் இதோட வேலை. ஓகே, அப்புறம் கண்காணித்தலும் மதிப்பீடுத்தலும். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் ஆயுஷ்மான் பாரத் வரும். ஆயுஷ்மான் பாரத் இதோ இருக்கு பாருங்க. அட்டல் புத்தாக்க கொள்கை இது எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கிட்டத்தட்ட இது வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அட்டல் புத்தாக்க கொள்கை அதுவுமே தனியா பார்ப்போம். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் தான், இன்னோவேஷன் மிஷன். அப்புறம் ஆயுஷ்மான் பாரத், அதுக்கு கீழேயும் வர்றதுதான் இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், இது எல்லாமே ஆயுஷ்மான் பாரத் கீழே வர்றது. இந்த ஆயுஷ்மான் பாரத் இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 2018. ஓகே, இதையும் கேட்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2018. அப்புறம் அட்டல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத், அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழேயே கிட்டத்தட்ட 5 இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் டிங்கரிங் லேப், அப்புறம் அட்டல் இன்குபேஷன் சென்டர், அட்டல் இன்குபேஷன் சென்டர். அட்டல் டிங்கரிங் லேப்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஏஐ கத்துக் கொடுக்கிறது, மிஷின் லேர்னிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டெக்னாலஜி வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலை மாற்றம் செய்யறது தான் இந்த அட்டல் டிங்கரிங் லேப். அதுக்கப்புறம் அட்டல் இன்குபேஷன் சென்டர், அட்டல் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்,
அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன், அதுக்கப்புறம் அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச், அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சு, நியூ இந்தியா சேலஞ்ச். அதுக்கப்புறம் இது தனியா கிளாஸ் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரைஸ். அரைஸ்ங்கிறது அட்டல் அரைஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசர்ச், அப்ளிகேஷன் அரைஸ் அப்ளிகேஷன் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ இதெல்லாம் உள்ளதுதான். ஆயுஷ்மான் பாரத் ஆரம்பிக்கப்பட்டது 2018, அதையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் புக்ல இருந்து நித்தி ஆயோக் சிறந்த நிறுவனமான 7 தூண்களை அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் தேவை. மக்கள் இது என்ன, குடிமக்களுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்பு, செயல்திறன்கள், அப்புறம் சமூக தனி மனிதர்களை தேவையான நிறைவுகளை பெறுதல், ஸோ மேம்பாடு, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, அப்புறம் பங்கேற்பு, மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, இது அனைத்தையுமே கொண்டு வர்றதுதான் இந்த 7 தூண்கள். ஓகே, வெளிப்படைத்தன்மைனா டிரான்ஸ்பரன்சி, சமத்துவம்னா ஈக்குவாலிட்டியா பண்றது, ஸோ அனைத்தையும் உள்ளடக்கியதுன்னா ஸோ இன்க்ளூசிவ் growth, அதுக்கப்புறம் மேம்பாடு டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது, ஸோ பங்கேற்பு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும், ஸோ செயல்திறன் ஆக்ஷன் பிளான்ஸு, அதுக்கப்புறம் மக்கள் சார்பு அவங்க மக்களையும் வந்து இதில் ஈடுபடுத்தணும். இது திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு மாற்றா வந்ததுதான் இந்த நித்தி ஆயோக், அதான் மெயினா நமக்கு தெரிஞ்சது. ஸோ வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். நித்தி ஆயோக் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபுல்லாவே பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். நித்தி ஆயோக் 1 ஜனவரி 2025. ஸோ இதை பார்த்தாச்சு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன்னொன்று நமக்கு ஆகஸ்ட் 3, அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 13, 2014 ப்ரொபோசல் டேட், 2014 ப்ரொபோசல் ஆஃப் நித்தி ஆயோக். இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமா வந்தது. இது வந்து ரீப்ளேசிங் பிளானிங் கமிஷன், அதுவும் தெரியும். ரீப்ளேசிங் பிளானிங் கமிஷன் தான் இந்த நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் வந்து ஒரு அட்வைசரி பாடி. ஓகே, இது பணம்லாம் எதுவும் வாங்காது, ஒன்லி கொள்கை பாலிசியை கிரியேட் பண்ணும், பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கும், அவ்வளவுதான். இது ஒரு அட்வைசரி பாடி. அப்புறம் ரெசல்யூஷன் ஆஃப் யூனியன் கேபினெட், அது மூலியமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் நார் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லுவாங்க, யூபிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்பாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி அதெல்லாம் வந்து வேற இது. ஓகே, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் யாரு, ஃபினான்ஷியல் அலோகேஷன் டு பாலிசி அட்வைசரிஸ், இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு கோஆபரேட்டிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ், அதை வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ அதை வெளியிடுவாங்க. அப்புறம் பள்ளி கல்வி தர குறியீடு, அதையும் வந்து வெளியிடுவாங்க, அதையும் பார்த்துக்குங்க. பள்ளி கல்வி தர குறியீடு. சோ இதுதான் இண்டெக்ஸ், பல்வி தர குறியீடு, இவங்களும் வெளியிடுறதா. ஓகே, ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுல யார் வந்து சேர்பர்சனா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் தான். இதுக்கு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சிட்ஸுக்கு அவங்க தான் வந்து சேர்பர்சனா இருப்பாங்க. அப்புறம் ஆஸ்பிரேஷனல் பிளாக்கிங் ப்ரோக்ராம் 2023ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. எதை பத்தி அப்படின்னா 500 அண்டர் டெவலப்டு பிளாக்ஸை எடுத்து, ஏன்னா இவங்க தான் வந்து கிராமப்புறங்கள் வளர்ச்சிக்காக ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கறது இவங்க தான். ஸோ இப்போ அதுல இருந்து எடுப்பாங்க. 100 பிளாக்ஸை எடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா 500 பிளாக்ஸை டெவலப் பண்றதா இவங்களோட வேலை. ஸோ அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷன், இதுதான் நம்ம பார்த்தோம். அட்டல் டிங்கரிங் லேப், இது என்ன அப்படின்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு ஏஐ சென்டர் மாதிரி, ரோபாட்டிக் சென்டர் மாதிரி, மிஷின் லேர்னிங் சென்டர் மாதிரி
ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் அவங்களுக்கு கரிக்குலம் கொடுக்கறதா இந்த அட்டல் டிங்கரிங் லேபு. அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டர், அட்டல் இன்குபேஷன் சென்டர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷன், ஸ்டார்ட் அப்க்கு இன்னோவேஷனுக்கு ஐடியாஸ் கொடுக்கறது, அதுதான் இந்த இன்குபேஷன் சென்டர். அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப், இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆண்டர்பிரினர்ல இப்போ ஜோகோ தலைவர் போன்ற மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் மூலயமா அவங்க வளர்ந்தவங்கள வர வச்சு அவங்கள பேசி சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதன் மூலயமா ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு வைக்கிறது தான் இவங்களோட வேலை. அதுக்கு அப்புறம் ட்ரைபல் அண்ட் ஹில்லி ஏரியாஸ், இது எல்லாத்துக்குமே ரீஜனல் லாங்குவேஜஸ், இது எல்லாமே வந்து இன்னோவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். டயர் 2 இந்த என்டர்பிரினர்ஷிப்னா டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்றதுதான் இதோட வேலை. அதுக்கப்புறம் இதுல தான் வருது அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரைஸ்னா அப்ளைடு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ இதையும் பார்த்துங்க, அரைஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் நியூ இந்தியா சேலஞ்ச் ANIC. அதுக்கப்புறம் இ மொபிலிட்டி, கிரீன் ஹைட்ரஜன் உருவாக்குறது, ப்ரொடக்ஷன் ஆஃப் லிங்க்டு இன்சென்டிவ் PLI ஸ்கீம், இது எல்லாத்தையுமே கொடுக்கறது இதுக்கு கீழே தான், அட்டல் இன்னோவேஷன் கீழே தான். அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆஃப் அட்டல் நித்தி ஆயோக் மற்றும் பிளானிங் கமிஷன். அது என்ன, பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் ஏன் வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, பிளானிங் கமிஷனோட ரீப்ளேஸ் பண்ணாதான் இந்த நித்தி ஆயோக். இது வந்து நித்தி ஆயோக் வந்து ஒரு பாட்டம்ல இருந்து டாப் அப்ரோச், பிளானிங் கமிஷன் டாப்ல இருந்து பாட்டம் அப்ரோச், அதுவும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு அட்வைசரி பாடி, திங்க் டேங்க் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி சர்வ் பண்ணுவாங்க. பிளானிங்கை போட்டு 5 வருஷம் பிளானிங்கை போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, பாலிசி மட்டும் தான் கொடுப்பாங்க, வேலையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. மெம்பர்ஷிப் ஃப்ரம் வைடர் எக்ஸ்பர்டைஸ், ஸோ பெரிய எக்கனாமிஸ்ட், அதுக்கப்புறம் பேங்கர்ஸ், கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் இன்டர்நேஷனல் நாலேஜஸ் உள்ளவங்க அதெல்லாம் இருப்பாங்க. லிமிட்டெட் எக்ஸ்பர்டைஸ் தான் இதுல இருப்பாங்க, அது ஃபுல்லாவே அதுதான். அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இதை ஸ்டேட்டுக்கும் மற்றும் யூனியனுக்கும் ஈக்குவலா பாதிப்பாங்க. ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் த ஸ்பெக்டேட்டர்ஸ், ஸோ ஆனுவல் பிளான் மீட்டிங்ல மட்டும்தான் இவங்க கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் ஐயர் பிகேம் த CEO ஆஃப் நித்தி ஆயோக். இப்போதைக்கு இருக்கிறது யாரு, பரமேஸ்வரன் ஐயரா? ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போதைக்கு இருக்கிற CEO வந்து நிதி சிப்ரி. ஸோ அதையும் நம்ம கொடுத்துருந்தோம், நிதி சிப்ரி. இவங்க கேபினட் செக்ரட்டரி உள்ள ரேங்க், இவங்க ஒரு IAS ஆபீசர். ஓகே, பரமேஸ்வரன் ஐயர் 3வது CEO. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. 3rd CEO, 5th CEO இப்போதைக்கு நிதி சிப்ரி. 4th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BVR சுப்பிரமணி. ஓகே, ஃபர்ஸ்ட் அதிகமா வந்து CEO இருந்தது அமிதாப் காந்த் அவர்கள், அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு மட்டும் இல்லாம சிந்து ஸ்ரீ குல்லர், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் CEO ஆஃப் நித்தி ஆயோக். அதுக்கப்புறம் பாட்டம் அப் அப்ரோச், இது டாப் டவுன் அப்ரோச். அதுக்கப்புறம் இம்போஸ் பாலிசிஸ் ஒன்லி, ஸோ அவங்களுக்கு தனியாக அலோகேஷனே பண்ணுவாங்க. ஸோ நாட் ஹேவ் பவர் டு அலோகேட் ஃபண்டு, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு அலோகேட் ஃபண்டு பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ ஆனால் அவங்களுக்கு பிளானிங் கமிஷன்ல அவங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ற அதிகாரம் இருந்தது. அப்புறம் இந்த நிதி ஆயோகோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். நிதி ஆயோகோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல்ல இருந்து பாட்டம் டு டாப் அப்ரோச், டெவலப் மெக்கானிசம் வில்லேஜ் லெவல்ல. அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி இன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசிஸ் மூலயமா நேஷனல் வந்து நேஷனல் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு வீக்கர் செக்ஷன், இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸே வந்து வீக்கர் செக்ஷனை மெயின் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திங்க் டேங்க் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல திங்க் டேங்கா செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் என்டர்பிரினியல் சப்போர்ட் சிஸ்டம், அப்புறம் நாலேஜ் இன்னோவேஷன் மிஷன், இது எல்லாமே கொடுக்கறது இந்த நித்தி ஆயோக். அதுதான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலயமா இதை கொண்டு வராங்க. அட்டல்
இன்னோவேஷன் மிஷன். எய்ம்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் ரிசோர்ஸ் சென்டர் இதுதான். ஓகே, இவங்க மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க, குறியீடுல எதுக்கெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் இந்தியா இண்டெக்ஸ் வெளியிடுறது இவங்க. சஸ்டைனபிள் இந்தியா இண்டெக்ஸ் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 17 பாயிண்ட் இருக்கு, யுனைடெட் நேஷன் வெளியிட்டது. அதே மாதிரி சஸ்டைனபிள் கோல் இருக்கு இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ் இவங்க தான் வெளியிடுறாங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வெளியிடுறாங்க. அம்ரித் போர்ட்டல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக அம்ரித் போர்ட்டல் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அதையும் வெளியிடுறாங்க. அப்புறம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், அப்புறம் மெத்தனால் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் வெளியிடுறது இவங்க தான். அதுக்கப்புறம் எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க நோக்கம் இருக்காங்கன்னா, இவங்களுக்குன்னு என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, ஃபிளாஸ் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். நோ பவர் இன் கிராண்டிங் டிஸ்கிரிஷனரி ஃபண்ட் டு த ஸ்டேட். பிளானிங் கமிஷனுக்கு அது உண்டு, இவங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ற அதிகாரம் கிடையாது. இவங்க ஒன்லி அட்வைசரி பாடி தான், அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், இவங்க செயல்பட முடியாது. நோ ரோல் இன்ஃப்ளூயன்சிங் பிரைவேட் அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல எந்த ஒரு ரோலும் இவங்களுக்கு கிடையாது. பொலிட்டிசைசேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இது ஈஸியா பொலிட்டிசைஸ் பண்ண முடியுது, அதாவது அரசியலோட தலையீடு அதிகமாக இருக்கு. லேக் ஆஃப் ரெக்வசிட் பவர் பிரிங் பாசிட்டிவ் சேஞ்ச், ஸோ இவங்கள்ட்ட பவர் கம்மியா இருக்கிறதுனால அதுதான் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காம்போசிஷன் ஆஃப் நித்தி ஆயோக் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ சேர்பர்சன் யாரு, பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்பர்சன் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்மனை யார் அப்பாயின்மெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரசிடென்ட் சொல்லிடாதீங்க, பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போதைக்கு யாரு அப்படின்னா அசோக் லகரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அரவிந்த் பனகரியா. அப்புறம் கவர்னிங் கவுன்சில் யாரு இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர்ஸ், ஆல் யூனியன் டெரிட்டரி லெப்டினன்ட் கவர்னர்ஸ். ரீஜனல் கவுன்சில் ஒன்லி அட்ரஸ் பண்றதுக்கு, பேசுறதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கவர்னர்ஸ் எல்லாருமே சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் நாமினியா போடுவாரு. ஆட்ஹாக் மெம்பர்ஷிப்பா யார் இருப்பாங்க, ஆட்ஹாக்னா என்ன, தலைவரா யாரை போடுவாங்கன்னா 2 மெம்பர்ஸ். அங்க எக்ஸ் அபிஷியோ கெப்பாசிட்டி லீடிங் ரிசர்ச்சா, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ரிசர்ச் அண்ட் அனலைஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் யாரு, எத்தனை பேர் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆட்ஹாக் மெம்பர்ஸ் 2 பேர் தான். அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான், இவங்களே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. வைஸ் சேர்பர்சனையும் அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவங்களோட ரேங்க் செக்ரட்டரி ரேங்க். ஸ்பெஷல் இன்வைட்ஸ் யாரானா எக்ஸ்பர்ட், ஸ்பெஷலிஸ்ட், டொமைன் நாலேஜ் உள்ளவங்கள அவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர் தான். இது ஃபுல்லாவே பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இண்டெக்ஸ்லாம் என்னென்ன வெளியிடுறாங்க அதையும் நம்ம பார்த்தோம். சஸ்டைனபிள் இந்தியா இண்டெக்ஸ், காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், பள்ளி கல்வித்துறை அந்த இண்டெக்ஸ், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், சாத் ப்ராஜெக்ட், அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வெளியிடுறாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி கிட்டத்தட்ட 15 இண்டெக்ஸ். மெத்தனால் எக்கானமி ப்ரோக்ராம், ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75 அந்த இண்டெக்ஸும் வெளியிடுறாங்க. ஹெல்த் இண்டெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ், அப்புறம் உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ், அந்த அவார்ட்ஸ் கொடுக்கறது இவங்க தான். அப்புறம் இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ், குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். நம்மள்ட்ட கேட்கறது நித்தி ஆயோகோட இண்டெக்ஸ், லிஸ்ட் ஆஃப் நித்தி ஆயோக் இண்டெக்ஸ்னு கேட்டுருவாங்க. மொத்தம் 15 இண்டெக்ஸ் இருக்கு. எத்தனைன்னு கேட்டா 15. அதை ஒரு 5 பாயிண்ட் எழுதுறதுக்கு கூட நம்ம சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா 10 மார்க் கொஸ்டின்ஸ்ல மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிட்டு கூட 10 மார்க்கு ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அம்ரித் போர்ட்டல், இது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக சொன்னதான் அம்ரித் போர்ட்டல். ஸோ இதுல இவி வெஹிக்கிள்ஸை பர்ச்சேஸ் பண்றது, தயாரிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாலிசிஸ் அண்ட் சப்சிடிஸ் மூலயமா அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கே இவங்க பாலிசிஸ் மேக் பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் இது. 2030க்குள்ள
பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் 2 countries யூகே இந்தியா ஜாயிண்ட் ரோட் மேப் பண்ணியிருக்கிறாங்க இ அம்ரித் போர்ட்டல் மூலியமா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் ஆஃப் பிப்ரவரி 2026 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னா சேர்பர்சன் நரேந்திர மோடி, வைஸ் சேர்பர்சன் சுமன் பெர்ரி, அதுக்கப்புறம் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் இருந்தாங்க இல்லையா. இப்போ யாரு கரண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அசோக் குமார் லெகரி அப்பாயின்மெண்ட் தான் நித்தி ஆயோக் வைஸ் சேர்பர்சன் மே மாசம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் இவரு. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காங்க. ஸ்பெஷல் இன்வைட்ஸ்னா நிதின் கட்கரி, பியூஷ் கோயல்லாம் இருக்காங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. வி கே சரஸ்வதி, அப்புறம் ரமேஷ் சந்த் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட், அப்புறம் வி கே பால், அப்புறம் அரவிந்த் விமனி, அப்புறம் ராஜீவ் கௌபா, இவங்க எல்லாருமே வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக். அதுக்கப்புறம் அரவிந்த் பனகரியா ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், அது இவங்க தான். அதுக்கப்புறம் செகண்ட் ராஜீவ் குமார், இவர் தான் அதிகமான வருஷம் இருந்த வைஸ் சேர்பர்சன். ஸோ இவர் தான் ராஜீவ் குமார். அதுக்கப்புறம் சுமன் பெர்ரி, இவர் மூன்றாவது வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஸோ இப்போ உள்ள அசோக் குமார் லகரியை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சிஇஓ, இவங்க தான் இப்போதைக்கு கரண்ட் சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக், நிதி சிப்ரி. இவங்க 1994 ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க, இப்போ இவங்க தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நிதி ஆயோக் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை ஒரு தடவை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன், 3வது சீரீஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.